ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் பருப்பே இல்லாமல் ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சுட சுட இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வரும். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க, எந்த திப்பியும் இல்லாமல். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எந்த கட்டியும் இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொட்டுக்கடலை லைட்டாக ஒன்றும் பதியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுலேயே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால தக்காளி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பாரில் நம்ம பருப்பு எதுவும் சேர்க்காததுனால வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த எண்ணெயில் வதக்குறப்போ நமக்கு நேச்சுரலாகவே கலர் கிடைக்கும். இதுலேயே கரைச்சி வச்ச பொட்டுக்கடலை தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் வந்து நல்லாவே திக்காகும், அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சாம்பாரை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. நீங்கள் இன்னும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். திக்காக வேணும்னா இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்ல கமகமன்னு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட இட்லி இல்லைனா தோசை பூரின்னு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.